ஒரு மாசத்துக்கு அப்புறம் அவங்க செஞ்ச கடின உழைப்புக்கான டெஸ்ட், அதாவது ரீஜனல் மார்ஷல் ஆர்ட்ஸ் டோர்னமெண்ட் நாள் வந்தாச்சு. டிட்டர்மைண்டான லின்சிச்சன் போட்டியிட தயாரா இருக்கான். இந்த டோர்னமெண்ட் பிரம்மாண்டமான சிட்டி ஜிம்னாசியம்ல நடுவுல இருக்கிற ஃபைட்டிங் ரிங்கை சுத்தி பெரிய கிரௌடோட நடக்குது. வெயிட்டிங் ஏரியால மூட் ரொம்ப டென்ஸா பதட்டமா இருக்கு. கோச் குவோ நர்வஸா ரோஸ்டரை பார்த்துட்டு, நம்ம ஷாங்காய் ஹை ஸ்கூல் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் டீமான ஷாங்காய் நம்பர் 1 கூட மேட்ச் வந்திருக்கேன்னு புலம்புறாரு. இன்னொரு டீம் மெம்பர் அந்த பதட்டத்தை அதிகமாக்குறான். அவங்க ஆப்பனன்ட்ஸ்ல ஒரு ஃபைட்டர் 100 மீட்டர் ஓட்டத்தை 9 செகண்ட்ஸ்க்கு கீழே ஓடுவானா. நமக்கு இது அவுட் மேட்ச்ட் மாதிரி தெரியுதுன்னு சொல்றான். டீமோட லோ மொரால உணர்ந்த லின்சிச்சன் காமா கைய உயர்த்தி முதல்ல ஃபைட் பண்ண வாலண்டியர்ஸ் தானா வர்றான். கோச் குவோ இன்னும் ஒரிடா இருந்தாலும் தன்னோட ஸ்டேஜுக்கு போக அக்ரி பண்றாரு. லின்சிச்சன் அரீனாக்குள்ள நடந்து போகும்போது ஷென் கிங்ஹான் சைட்லைன்ஸ்ல இருந்து அவனை சேர் பண்றா. கோச் குவோ ஒரு மெகாஃபோன் மூலமா என்கரேஜ்மெண்ட்டை கத்துறாரு. லின்சிச்சன் ஃபைட்டுக்கு தன்னை தயார்படுத்திக்கிறான். அவனோட ஆப்பனண்ட் ஷாங்காய் நம்பர் 1 ஹையை சேர்ந்த ரொம்ப லார்ஜர் மற்றும் மஸ்குலர் மாணவன் முன்னாடி வரான். முதல் வருஷத்திலேயே டோர்னமெண்ட்டுக்கு வந்ததுக்கு உன்னோட டேலண்ட் எனக்கு தெரியும்னு லின்சிச்சனை பார்த்து சொல்றான். ஆனா அவனோட டோன் உடனே மாக்கிங் பண்ற மாதிரி மாறுது. இன்னும் 1.7 மீட்டர் கூட வளராத ஒரு ஷாட்டிக்கு இந்த ஸ்டேஜ் இல்ல ஸ்னியர்ஸ் பண்றான். தன்னோட பைசப்பை முறுக்கி சைஸ் அண்ட் பவர்ல இருக்கிற உண்மையான கேப் எப்படி இருக்கும்ல லின்சிச்சனுக்கு காட்டுறதா ப்ராமிஸ் விடுறான். ரெஃப்ரி டியூவல ஆரம்பிக்க சிக்னல்ஸ் காட்டுறாரு. அந்த பெரிய ஆப்போனன்ட் முன்னோக்கி பாஞ்சு ஒரு பவர்ஃபுல் பஞ்சை விடுறான். ஆனா அவனோட ஷாக்குக்கு லின்சிச்சன் பின்வாங்கல. அவன் ரொம்ப எஃபர்ட்லெஸ்ஸா அந்த ப்ளோவை சைட் ஸ்டெப்ஸ் பண்ணி அவனோட செஸ்ட்ல ஒரு ஸ்விஃப்ட் பஞ்ச் கொடுக்குறான். அந்த இம்பேக்ட் ரொம்ப டெவாஸ்டேட்டிங்கா இருக்கு. அந்த ஃபோர்ஸ் அந்த பிரம்மாண்டமானவனை அரீனாவை கடந்து பின்னால ஃப்ளையிங் போக வைக்குது. அவன் அவுட் கோல்டு மயக்கமடைஞ்சு விழுந்துடுறான். அனௌன்சர் ஸ்டண்டு சைலன்ஸ்ல திகைப்பான அமைதியில பார்த்துட்டு அப்புறம் திக்கி திணறி லின்சிச்சனுக்கு விக்டரியா அறிவிக்கிறாரு. சைட்லைன்ஸ்ல ஷென் கிங்ஹான் குதிச்சு எழுந்து என்னோட ஷாவோச்சன் ரொம்ப அமேசிங்கா இருந்தான்னு சியர் பண்றா. மத்த ஷாங்காய் ஹை டீம் செலிப்ரேஷனால வெடிக்குது. அவங்க கோச்சை சுத்தி வளைச்சு லின்சிச்சன் ஒரு பைத்தியக்காரன்னு கத்துறாங்க. அவங்க ஆப்போனண்டோட ஸ்ட்ரென்த்தை டெட் மசில்னு ஒதுக்குறாங்க. அதே நேரத்துல ஷாங்காய் நம்பர் 1 ஹையோட கோச் ரொம்ப ஃபியூரியஸா கோபமா இருக்காரு. ஃபுட்வொர்க் யூஸ் பண்ணாம பிளைண்டா சார்ஜ் பண்ணதுக்காக தன்னோட டிஃபீட்டட் ஸ்டூடெண்ட்டை தோத்த மாணவனை திட்டுறாரு. ரிங்குக்குள்ள லின்சிச்சனுக்கு ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வருது. நீ இன்னொரு டோர்னமெண்ட் ரைவலை டிஃபீட் செஞ்சிட்ட, உன்னோட ரேங்கிங் அதிகமா இருக்கு, எலிமினேஷன் கவுண்ட் 2100க்கு வந்திருக்குன்னு அது உறுதிப்படுத்துது. இந்த மேட்சஸ் தர எனக்கு அட்வான்ஸ் பண்ண தேவைன்னு சாட்டிஸ்ஃபைட் ஆகி கையே இருக்கிறோம். இதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும்னு டிட்டர்மைண்டா இருந்த அந்த அப்போசிங் கோச் அவனோட அடுத்த ஃபைட்டரான சென்ஃபாங்க கூப்பிடுறாரு. இந்த ஃபர்ஸ்ட் இயரை எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் க்ரஷ் பண்ணுன்னு ஆர்டர் போடுறாரு. சென்ஃபாங் காமா சம்மதிக்கிறான். அவன் ஸ்டேஜில் ஏறி போன ஃபைட்டரை விட ரொம்ப கம்போஸ்டா ஒரு ரெடி ஸ்டான்ஸ்க்கு வர்றான். அனௌன்சர் 2வது டியூவில் ஆரம்பிக்கிற சிக்னல் பண்றாரு. சென்ஃபாங் உடனே தன்னோட சுப்பீரியர் டெக்னிக்கா காட்டுறான். இன்கிரெடிபிள் ஸ்பீட்ல நகர்ந்து ஃப்ளரி ஆஃப் அட்டாக்ஸ் ஆரம்பிக்கிறான். லின்சிச்சன் ரொம்ப காமா அந்த அசால்ட்டை எதிர்கொள்றான். ஒரு பவர்ஃபுல் கிக்கா ஒரு கையால பிளாக் பண்றான். அந்த பிளாக்கோட ஃபோர்ஸ் சென்ஃபாங்கா காத்துல வைல்டா ஸ்பின்னிங் பண்ண வச்சு அரீனா ஃப்ளோர்ல ஹார்டா மோதி அன்கான்ஷியஸ் ஆக வைக்குது. மெடிக் ஸ்ட்ரெச்சரோட வந்து சென்ஃபாங்க கூட்டிட்டு போறாங்க. அவனுக்கு ஹெட் ஸ்கேன் தேவைன்னு சொல்றாங்க. கிரவுட் பெவில்டட் போயிச்சிருச்சு. என்ன நடந்துச்சு? ஷாங்காய் ஹை மாணவனுக்கு இன்சேன்லி லக்கி போலன்னு முணுமுணுத்து பேசுறாங்க. ஆனா ஷாங்காய் நம்பர் 1 ஹையோட கோச்சுக்கு உண்மை புரியுது. டெஸ்பரால தலையை பிடிச்சிக்கிட்டு இது லக்கு இல்ல, இந்த ஃபர்ஸ்ட் இயர் உண்மையான ஆள்னு ஹாரரோட உணர்றாரு. வெயிட்டிங் ஏரியாக்கு வந்த கோச்சுக்கு ஒரு புது ஸ்ட்ராட்டஜி இருக்கு. ஸ்பைக்கி ஹேட் பையனான காஃபேய கூப்பிட்டு முழுசா டிஃபென்ஸ்ல மட்டும் ஃபோக்கஸ் பண்ணு, நாம தோக்கவே கூடாதுன்னு ஸ்ட்ரிக்ட் ஆர்டர்ஸ் போடுறாரு. ஆனா காஃபே கான்ஃபிடன்ஸால நிரம்பி வழியலாம். கவலைப்படாதீங்க, நான் ஜெயிப்பேன்னு காமா சொல்றான். லின்சிச்சனோட விக்டரிஸை இன்டர்னலி டிஸ்மிஸ் பண்றான். இவன் ஸ்ட்ராங் இல்ல, வெறும் ட்ரிக்ஸ் மூலமா தான் ஜெயிச்சிருக்கான். என்னோட சுப்பீரியர் ஸ்பீடும் எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கு, என்னால தோக்கவே முடியாதுன்னு சர்டேனா இருக்கான். கிரவுட் சத்தமா பஸ்ஸிங்கா இருக்கு. காஃபையோட ஸ்பீடை பார்த்து மார்வல் பண்றாங்க. அவனோட அப்பா ஜீன் ஃபியூஷன் யூஸரான். அனௌன்சர் டியூவல ஆரம்பிக்க சிக்னல் பண்றாரு. கோச்சோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை இக்னோர் பண்ணி காஃபை உடனே அஃபென்சிவ்ல இறங்குறான். பவர்ஃபுல் கிக்கோட லின்சிச்சனை லஞ்ச் பாஞ்சி தாக்குறான். அப்புறம் ரேபிட் ஸ்ட்ரைக்ஸை தொடர்ந்து தன்னோட ஸ்பெஷல் டெக்னிக்கான ஃப்ளோயிங் வாட்டர் ஷேட்டரிங் ராக் ஃபிஸ்டம் அன்லீஷ் பண்றான். அவனோட கோச் ஃபியூரியில கத்திக்கிட்டு இருக்காரு. லின்சிச்சன் ப்ளோஸை ஈஸியா எவேட் பண்ணி அந்த டெக்னிக் இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கிறதுனால அங்கேயே அதை லேர்ன் பண்ண முடிவு பண்றான். ஒரு அடி கூட அடிக்க முடியாம காஃபே ஃப்ரஸ்ட்ரேட்டட் ஆகுறான். அவுட் ஆஃப் பிரெத் நின்னுட்டு எப்படி டாஜ் பண்றேன்னு கேட்கறான். அன்ஃபேஸ்டு லின்சிச்சன் அமைதியா, உன்கிட்ட வேற ஏதாச்சும் மூவ்ஸ் இருக்கான்னு டாண்டிங் பண்றான். என்ரேஜ்டு காஃபை இன்னொரு பராஜ் ஆஃப் பஞ்சஸை விடுறான். அதே ப்ரெடிக்டபிள் மூவ்ஸை பார்த்த லின்சிச்சன் அப்சர்வேஷன் டைம் முடிஞ்சதுன்னு முடிவு பண்றான். அவன் மனசுல சரி, அப்போ இதை முடிச்சிடலாம்னு நினைக்கிறான். அவன் எஃபோர்ட்லெஸ்ஸா இருந்த கடைசி பஞ்சை டாச் பண்ணி காஃபையோட மிட் செக்ஷன்ல ஒரு சிங்கிள் பவர்ஃபுல் கிக்கை கொடுத்து மேட்சை இன்ஸ்டன்ட்டா எண்ட் பண்றான்.
க்ரௌட் மறுபடியும் ஸ்டண்ட் ஸ்பீச்லெஸ் சைலன்ஸ்ல இருக்கு. ஷாங்காய் ஹை சப்போர்ட்டர்ஸோட சியர்ஸ் அந்த அமைதியை உடைக்குது. லின்சிச்சன் அவனோட டாமினன்ட் பெர்ஃபார்மன்ஸை தொடர்றான். அடுத்த 2 ஸ்கூல்ஸை தனியா டேக் டவுன் பண்றான். அவன் ஷாங்காய் ஹைக்கு சாம்பியன்ஷிப்பை வாங்கி தரான். அவன் டீமும் மெடல்ஸும் ட்ரோஃபியோட போஸ்ட் பண்றாங்க. ஆனா சிஸ்டமை செக் பண்ணும்போது அவனோட ரைவல் கவுண்ட் வெறும் 1,61,000 தான். இந்த வேகத்துல போனா நேச்சுரல் செலெக்ஷன் ஆட்ரிபியூட்டை அன்லாக் பண்ண வருஷங்கள் ஆகும்னு டிசப்பாயிண்ட் ஆகுறான். அவனோட ஸ்லோ குவெஸ்ட் ப்ராக்ரஸ் இருந்தாலும் ஒரு சில்வர் லைனிங் இருக்கு. கோச் குவோ ஜெனரஸா $20,000 பிரைஸ் மணி கொடுக்குறாரு. அகாடமிக் காம்படிஷன் பணத்தோட சேர்த்தா அவன்கிட்ட இப்போ $30,000 இருக்கு. அந்த பணத்தை மேசிவ் சப்ளை ஆஃப் கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிட் மீட் வாங்க செலவு பண்றான். அடுத்த சில வாரங்களுக்கு அவன் அந்த எக்ஸ்பென்சிவ் மீட்டை, விலை உயர்ந்த இறைச்சிய ஒவ்வொரு மீலா டிவோர்ஸ் விருப்பமா சாப்பிட்றான். 30 ஜின் சாப்பிட்டதுக்கு அப்புறம் கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிட்டுக்கான அவனோட கோடெக்ஸ் அன்லாக் ப்ராக்ரஸ் 33% எட்டுது. அவனோட இன்டென்சிவ் ட்ரைனிங் மற்றும் பீஸ்ட் மீட் சாப்பிட்டதுக்கான பலன் கிடைக்குது. அவனோட மிடில் ஸ்கூலோட 2வது வருஷத்துல அவன் அடுத்த லெவலுக்கு பிரேக் த்ரூ பண்ணி ஆர்டினரி டியர் 3ல இருந்து டியர் 4க்கு அட்வான்ஸ் ஆகிறான். அவனோட பிசிக்கல் எபிலிட்டிஸ் நியூ ஹைட்ஸ புது உயரத்தை எட்டுது. இப்போ அவனால ஒரு கையால 1890 கிலோவை எஃபோர்ட்லெஸ்ஸா சிரமமே இல்லாம தூக்க முடியும். 5.65 மீட்டர் வெர்டிகலி ஜம்ப் பண்ணவும் 100 மீட்டரை வெறும் 4.49 செகண்ட்ஸ்ல ஸ்பிரிண்ட் வேகமா ஓடவும் முடியும். டைம் ஃப்ளைஸ், நேரம் பறக்குது. சீக்கிரமே அவனும் ஷென்குயின் ஹானும் ஷாங்காய்ஸ் மிடில் ஸ்கூல் டிவிஷன்ல இருந்து கிராஜுவேட் பட்டம் முடிக்கிறாங்க. ஆனா ஹை ஸ்கூல் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் வெளிவந்தபோது அவங்க பாத்ஸ் ஐவர்ஜ் பிரிய வேண்டிய டெஸ்டின்டு மாதிரி தெரியுது. ஹார்ட் புரோக்கன் ஷென்குயின் ஹான் தன்னோட ரூம்ல கிரையிங் அழுதுட்டு இருக்கா. தான் லிபரல் ஆர்ட்ஸ் மற்றும் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரெண்டுலையும் ஃபர்ஸ்ட் ரேங்க் வந்ததாகவும் அவளோட அகாடமிக் ஸ்கூல்ஸ் எக்ஸலண்டா இருந்தாலும் அவளோட மார்ஷியல் ஆர்ட்ஸ் ஸ்கோர் ஷாங்காய் ஹையோட எலிட் கிளாஸுக்கு போதுமான அளவு ஹை இல்லைன்னு லின் ஜீச்சன் அவளுக்கு எக்ஸ்பிளைன் பண்றான். அழுதுகிட்டு இருக்கிற ஷென்குயின் ஹானை அவர் கம்ஃபர்ட்ஸ் பண்றான். இப்போ என்ன நடக்கும்னு அவளும் கேட்கறான். ஷாங்காய் ஹையோட பிரின்சிபல் தன்னை ரெக்ரூட் பண்ண மறதா சொல்லி அவளும் வரணுமான்னு கேட்கறான். ஹோப்லெஸ் ஆன அவள் டியர்ஃபுல்லி கண்ணீரோட, அது எனக்கு நத்திங் டு டூ, சம்பந்தமே இல்ல, பிரின்சிபல் உங்களுக்காக தான் வராங்கன்னு சொல்றா. லின் ஜீச்சன் அவளோட கையை பிடிச்சி அவளை ரூமை விட்டு வெளியே கூட்டிட்டு போறான். நீ ஒரி பண்ணத, என்கிட்ட ஒரு பிளான் இருக்குன்னு சொல்றான். ஷாங்காய் ஹைல தங்க அவன் வச்சு ஒன் கண்டிஷனை ரிவீல் பண்றான். ஷென்குயின் ஹான் அவனோட டெஸ்க்மேட்டை அருகில் உட்கார்பவளாக இருக்கணும்னு. பிரின்சிபல் லின் ஜீச்சனோட ஹோம்ல அவங்க டிஸ்கஸ் பண்றாங்க. பிரின்சிபல் அவனை அவங்க ஸ்கூல்ல வச்சிருக்க எவ்வளவு வான் பண்றாங்கன்னு சொல்றாங்க. மீட்டிங் முடியும் போது பிரின்சிபல் கிளம்ப எழுந்து நிக்கிறாங்க. ஒரு ஃபைனல் ஆஃபரா? பிரின்சிபல், நீ ஸ்டே பண்ண அக்ரி பண்ணா நீ கேட்குற எந்த ரெக்வஸ்டா இருந்தாலும் நிறைவேற்றுவேன்னு சொல்றாங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்த லின் ஜீச்சன் தன்னோட ஒரே கண்டிஷனை சொல்றான். ஷென்கின் ஹானும் என்னோட சேம் கிளாஸ்ல இருக்கணும். பிரின்சிபல் பதட்டமா இருந்தா ஷென்கின் ஹானை பார்த்து அவங்க பேரை கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஹெசிடேஷன் இல்லாம அக்ரி பண்றாங்க. அவங்க 2 பேரும் ரொம்ப ஓவர்ஜாய்ட் ஆகுறாங்க. ஹை ஸ்கூல் ஃபியூச்சர் செக்யூர் ஆனதும் லின் ஜீச்சன் தன்னோட கடைசி டோர்னமெண்ட்ல ஜெயிச்சு அந்த பிரைஸ் மணியை கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிட் கோடெக்ஸை அன்லாக் பண்ண யூஸ் பண்ண முடிவு பண்றான். அவன் மீதி இருந்த ஸ்குவிட் மீட்ல இருந்து லைஃப் எசன்ஸை டெவோரிங் பண்ண ஆரம்பிக்கிறான். கோடெக்ஸ் ப்ராக்ரஸ் பார் 100% ஹிட் பண்ணதும் ஒரு புது நோட்டிஃபிகேஷன் வருது. கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிட் கோடெக்ஸ் அன்லாக் செய்யப்பட்டது. புது பயாலஜிக்கல் அட்ரிபியூட்டான பிளெஸிங் ஆஃப் லிக்விட் அஃபினிட்டி கிடைச்சது. இந்த அபிலிட்டி வாட்டர் மேல அவனுக்கு இருக்க அஃபினிட்டியை என்ஹான்ஸ் பண்ணி அக்வாட்டிக் என்விரான்மெண்ட்ஸ்ல ஃப்ரீயா நகரவும் மறையவும் உதவுது. ஆனா பவர் செட்டில் ஆனதும் அவனுக்கு இந்த நியூ அபிலிட்டி கொஞ்சம் அண்டர்வெல்மிங்கா, அதாவது சாதாரணமா இருக்கு. அண்டர்வெல்ம்டா அவன் அந்த லின் ஜீச்சன் பக்கத்துல இருந்த பாண்ட்ல அபிலிட்டியை டெஸ்ட் பண்றான். ஸ்கின் சுருங்குறதில்ல, வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் குறைஞ்சிருக்கு, மத்தபடி வேற எதுவும் இல்ல. லோ டியர் பீஸ்டோட அபிலிட்டி அவ்வளோ பவர்ஃபுல்லா இருக்காதுன்னு அவன் ரேஷனலைஸ் பண்ணி நினைக்கிறான். இனிமேல் ஹையர் கிரேட் பீஸ்ட் மீட் வாங்கணும், இல்லனா பவர்ஃபுல் வைல்டு மியூட்டன்ட் பீஸ்ட்ஸை நானே ஹண்ட் பண்ணணும். அந்த டெரிஃபையிங் ஜெயண்ட் மியூட்டன்ட் ரேட்ஸ் ஞாபகம் வந்து அவன் ரிசால்வ அதிகமாகுது. ஸ்ட்ராங்கர் ஆகணும்னு டிட்டர்மின் பண்றான். ஸ்கூல் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அவங்க ஃபேமிலிகள் ஒரு ட்ரிப்பு போக முடிவு பண்ணி பீச்சுக்கு போறாங்க. லின் ஜீச்சன் தண்ணிக்குள்ள ரொம்ப பர்ஃபெக்ட்லி அட் ஹோமா உணர்றான். அவன் இன்கிரெடிபிள் ஸ்பீட்ல ஸ்விம் பண்றான். ஷோர்ல இருந்து பதட்டமா இருந்த ஷென்கின் ஹான் அவனுக்கு ஸ்விம் பண்ண கத்துக் கொடுக்க சொல்றா. லின் ஜீச்சன் அவளுக்கு பேசிக்ஸ் கத்துக் கொடுக்க ஆரம்பிக்கிறான். அவனோட அசம்ஷனுக்கு எதிரா அவள் எக்ஸைட்டடா, ஸ்விம்மிங் ஆச்சரியமா ஈஸியா இருக்கு, நான் ரைட்டவே கத்துக்கிட்டேன்னு கத்தி எஃபோர்ட்லெஸ்ஸா டைவ் பண்றா. அவள் கிரேஸ்ஃபுல்லா ஸ்விம் பண்ணி ஷாக்கோட மேல வர்றா. லின் ஜீச்சன் ஷாக்ல பார்க்கும்போது அவகிட்ட இருந்து ஒரு விசித்திரமான ப்ளூ ஆரா ஆஃப் வாட்டர் வர்றத பார்க்கறான். தண்ணிக்குள்ள கண்ணை திறந்தா ஸ்டிங்ஸ் இருக்காது, அவளுக்கு கூல் அண்ட் பிளசண்டா இருக்கு. அவளோட ரேபிட் லேர்னிங் நார்மல் இல்லைன்னு லின் ஜீச்சன் யோசிக்கிறான். அவளுக்கு இருக்க லைஃப் லாங் ப்ராப்ளமான பெட் வெட்டிங்
அவளுக்கு பிறவியிலேயே வந்த ஒரு பவர்ஃபுல் இன்னேட் வாட்டர் அஃபினிட்டியோட சைனா இருக்குமோன்னு யோசிக்கிறான். அவளுக்கு என்னோட பேரண்ட்ஸோட நாவல்ஸ்ல வர்ற மாதிரி ஒரு ஸ்பெஷல் கல்டிவேஷன் பாடி இருக்க வாய்ப்பு இருக்குன்னு அவன் கன்வின்ஸ்ட் ஆகுறான். தண்ணிக்குள்ள ஷென்கின்ஹானோட எக்ஸ்பிரஷன் திடீர்னு மாறுது. அவளை சுத்தி ஒரு விசித்திரமான ஸ்வர்லிங் சவுண்ட் வைப்ரேட் ஆகுது. அவங்க மேல வந்ததும் க்ளோயிங் ப்ளூ வாட்டர் அவளை சுத்தி சுழலும்போது ஷென்கின்ஹான் கத்ரா. நைட்டு லின்சிச்சன் கேட்டதுக்கு தண்ணிக்குள்ள என்னோட காது கிட்ட ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் க்ரீப்பி சவுண்ட்ஸ் கேட்டுச்சுன்னு சொல்றா. அவளுக்கு அந்த லாங்குவேஜ் புரியல, ஆனா அது ஒரு ஃபீமேல் வாய்ஸ்ன்னு சொல்றா. அன்செட்டில்டான அவன் தூங்க முடியாம தன்னோட எனர்ஜியை ட்ரெயின் பண்ண யூஸ் பண்றான். 1000 வெயிட்டட் சிட்டப்ஸ் பண்ணும்போது ஒரு சடன் சர்ஜ் ஆஃப் பவர் கிடைக்குது. சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்து அவன் ஆர்டினரி டியர் 5க்கு அட்வான்ஸ் ஆகிட்டதா அறிவிக்குது. டியர் 5ல ஒரு ஃபுல்லி க்ரோன் ஜெயண்ட் மியூட்டன்ட் ரேட்டுக்கு ரைவலா இருக்கிற அளவுக்கு பவர்ஃபுல்லா இருக்கிறத உணர்றான். அவனோட ஸ்டாட் போஸ்ட் ரொம்ப அதிகம். 100 மீட்டர் டேஷ் வெறும் 3.64 செகண்ட்ஸ். வெர்டிக்கல் ஜம்ப் 6.98 மீட்டர்ஸ். அவன் 1600 கேஜி வெஹிக்கிளை ஒரு கையால தூக்க முடியுது. இந்த புது ப்ராக்ரஸோட அவனோட லைஃப் முன்னோக்கி போகுது. வெக்கேஷன் முடிஞ்சு அவனும் ஷென்கின்ஹானும் ஷாங்காய் ஹைல ஹை ஸ்கூல ஆரம்பிக்கிறாங்க. முதல் நாள் அவங்க கிளாஸ் டியூட்டிக்கு சீக்கிரமா வராங்க. கிளாஸ் டியூட்டி பண்ணும்போது ஒரு புது சிஸ்டம் குவெஸ்ட் ட்ரிகர் ஆகுது. இந்த அச்சீவ்மெண்ட்டுக்கு 1000 கோஆபரேட்டிவ் டாஸ்க்ஸை முடிக்கணும். அதுக்கு ஒரு புது பயாலஜிக்கல் ஆட்ரிபியூட்டாங்க சோஷியல் அனிமல் கிடைக்கும். ஷென்கின்ஹான் கூட கிளாஸ் ரூமை க்ளீன் பண்ணும்போது இந்த புது ஆட்ரிபியூட் என்ன பண்ணுன்னு அவன் யோசிக்கிறான். ஸ்கூல் இயர் இப்பதான் ஆரம்பிச்சதால அவன் ஸ்கூல் முடிஞ்சதும் பெரிய சூப்பர் மார்க்கெட்டுக்கு போக ஆப்பர்ச்சுனிட்டியை எடுத்துக்கிறான். இப்போ அவன் கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிட் கோடெக்ஸை அன்லாக் பண்ணிட்டதால புது டார்கெட்டை சூஸ் பண்ணணும். எக்ஸ்பென்சிவ் பீஸ்ட் மீட் செக்ஷனை பார்க்கும்போது அவனோட கண்ணு ஒரு புது ஐட்டம்ல பதியுது. ரெஃப்ரிஜரேட்டட் கேஸ்ல ஒரு சாவேஜ் ஜெயண்ட் ஈகிள் காட்டு ராட்சத கழுகோட பேக்கேஜ்டு ஹெட் இருக்கு. ஒரு ஜின் 1981 பிரைஸ் வச்சிருக்காங்க. அவன் அதை எடுத்ததும் ஒரு ஈகர் கிரின் அவனோட முகத்துல பரவுது. இதுதான் அவனோட அடுத்த டார்கெட். இந்த சாவேஜ் ஜெயண்ட் ஈகிள் கோஸ்ட் ஷேடோ ஸ்குவிட்டை விட ஹையர் டியர் அபேரன் பீஸ்ட். இதுக்கு நார்மல் ஹியூமனை விட 30 டைம்ஸ் ஸ்ட்ராங்கர் இன்கிரெடிபிள் விஷன் இருக்கு. லின்சிச்சன் ஈகிள் மீட்டை பார்க்கறான். இதனோட கைட் புக்கை அன்லாக் பண்றது ஒரு வர்தி கோல். ஏன்னா அதோட என்ஹான்ஸ்டு விஷன் ஒரு பெரிய காம்பேட் அட்வான்டேஜை கொடுக்கும். அவன் கால்குலேட் பண்ணும்போது ஒரு ஜின் 1% ப்ராக்ரஸ் தான் கொடுக்கும். ஸோ ஃபுல்லி அன்லாக் பண்ண 200,000 யுவானுக்கு மேல செலவு செய்யணும்னு புரியுது. ஹைஸ்கூல் டோர்னமெண்ட் பிரைஸ் மணி மிடில் ஸ்கூலை விட ரொம்ப அதிகம்னு அவனுக்கு தெரியும். புது டிட்டர்மினேஷனோட தன்னோட 2வது வருஷத்துக்கு முன்னாடியே சாவேஜ் ஜெயண்ட் ஈகிள் கோடெக்ஸை அன்லாக் பண்ண பணம் சம்பாதிக்க காம்படிஷன்ஸ்ல இன்னும் ஹார்டரா உழைக்கணும்னு முடிவு பண்றான். சம்மர் வெக்கேஷன் முடிஞ்சதும் லின்சிச்சனோட ஷாங்கே ஹை ஸ்கூல் லைஃப் ஆரம்பிக்குது. முதல் நாள் டீச்சர்ஸ் தங்களை அறிமுகப்படுத்துறாங்க. மார்ஷியல் ஆர்ட்ஸ் டீச்சர், மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் டீச்சர், ஜீன் ஃபியூஷன் டீச்சர் மற்றும் வில்டர்னஸ் சர்வைவல் டீச்சர். அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் தங்களை அறிமுகப்படுத்திக்க சொல்றாங்க. லாங் பர்பிள் ஹேர் வச்ச சூ யூயி தோங்கோ, ஆனிமே காஸ்பிளே பிடிச்ச எனர்ஜெட்டிக் பிங்க் ஹேட் கேர்ள் ஜாங் யூயும் வீடியோ கேம்ஸ் பிடிச்ச பெங்ஹவா குவாங்கும் முதல்ல அறிமுகப்படுத்துறாங்க. சீக்கிரமே ஷென்கின்ஹானோட டர்ன் வருது. எல்லாரோட அட்டென்ஷனும் தன் மேல இருக்கிறது அவளை ரொம்ப நர்வஸ், பதட்டமா ஆக்குது. பிளஷிங் ஃபேஸோட தன்னோட பேரு ஷென்கின்ஹான்னு சொல்லிட்டு தனக்கு டிராயிங் பிடிக்கும்னு சொல்லி எல்லாரோட கைடன்ஸை கேட்குறா. கடைசியா லின்சிச்சனோட டர்ன் வருது. அவனோட இன்ட்ரோடக்ஷன் தான் ரொம்ப ஷார்ட்டஸ்ட் அண்ட் மோஸ்ட் டைரக்டா இருக்கு. அவன் எழுந்து நின்னு தன்னோட பேரை சொல்லி எல்லாரோட சப்போர்ட்டை கேட்குறான். பிரவுன் ஹேர் வச்ச புது ஃபீமேல் கிளாஸ்மேட் ஒருத்தி ஆச்சரியமா இருந்த ஷென்கின்ஹானை நெருங்கி அவளோட என்ட்ரன்ஸ் எக்ஸாம் ஸ்கோரை கேட்குறா. ஷென்கின்ஹான் நர்வஸா தான் 709 பாயிண்ட்ஸ் எடுத்ததா சொல்றா. அந்த புது பெண் சூருயி தான் 698 தான் எடுத்ததா சொல்றா. ஷென்கின்ஹானோட ஸ்கோர் தன்னோடதை விட 10 பாயிண்ட்ஸ் ஹையரா இருக்கிறத பார்த்த சூருயி ரொம்ப இம்ப்ரெஸ் ஆகுறா. அடுத்து பிசிக்கல் ஃபிட்னஸ் போர்ஷன் பத்தி கேட்குறா. இந்த கேள்வி ஷென்கின்ஹானை ரொம்ப அன்கம்ஃபர்டபுள் ஆக்குது. அவ ஸ்டாமர் ஆகி என்னோட ஸ்கோர் அவ்வளோ நல்லா இல்லைன்னு சொல்றா. 79ங்கிற அவளோட லோ ஸ்கோரை பார்த்து எம்பாரஸ்ட் ஃபீல் பண்றா. ஹிண்ட்டை புரிஞ்சிக்காத பர்சிஸ்டன்ட் சூருயி தொடர்ந்து கெஸ் பண்ண திடீர்னு ஒரு கை அவங்க நடுவுல இருக்க டெஸ்க்ல ஸ்லாம்ஸ் டவுன் பண்ணுது. அது லின்சிச்சன். அவன் ஸ்மூத்தா லீன் பண்ணி அந்த பதட்டமான பொண்ணை பார்த்து அவளை வீசாட்ல ஆட் பண்ணலாமான்னு கேட்கறான். ஒரு ஹேண்ட்ஸம் பாய் தனக்கு அட்டென்ஷன் கொடுக்கறத பார்த்த சூருயி சர்ப்ரைஸ் அண்ட் த்ரில்ட் ஆகுறா. அவள் ஈகர்லி அக்ரி பண்றா. ஷென்கின்ஹான் ஆக்வர்ட் கான்வர்சேஷன்ல இருந்து தன்னை சேவ் பண்ண லின்சிச்சனுக்கு நன்றி சொல்லி சை ஆஃப் ரிலீஃப் விடுறா. லின்சிச்சன் இன்னொரு மேல் கிளாஸ்மேட்டான ஹேயூ கிட்டையும் கான்டாக்ட் இன்ஃபர்மேஷனை எக்ஸ்சேஞ்ச் கேட்கறான். அவங்க எல்லாரையும் ஆட் பண்ணி ஒரு 4% குரூப் சாட்டை உருவாக்குறான்.
ஒரு சிஸ்டம் நோட்டிஃபிகேஷன் வந்து அவன் சக்சஸ்ஃபுல்லா ஒரு குரூப்பை உருவாக்குனதால இன்னொரு கோஆபரேட்டிவ் டாஸ்க் முடிஞ்சிருச்சுன்னு கன்ஃபார்ம் பண்ணுது. சோஷியல் அனிமல் அச்சீவ்மெண்ட்ல அவனோட ப்ராக்ரஸ் இப்போ 1000ல 2. இந்த குவெஸ்ட் ஆச்சரியமா ஈஸியா இருக்குன்னு யோசிக்கிறான். குரூப் சேட்டை உருவாக்குனதுக்கு அப்புறம் 4 புது நண்பர்களும் ஒருத்தருக்கு ஒருத்தர் தெரிஞ்சுக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹேயு நம்ம கிளாஸ்லயே ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட் ஸ்டூடெண்ட் யாருன்னு கேட்குறான். சூருயி உடனே லிஞ்சிச்சின்ன பாயிண்ட் பண்ணி இவன் தான் டிஸ்ட்ரிக்டோட டாப் ஸ்கோரர், இவனா தான் இருக்கணும்னு கெஸ் பண்றா. இதை கேட்டு ஹேயு ஷாக் ஆகுறான். ஆனா லிஞ்சிச்சன் ரொம்ப ஹம்பிளி டாப் ஸ்கோரரா இருக்கிறது மட்டுமே ஸ்ட்ராங்கஸ்டா இருக்கிறத கேரண்டி பண்ணாதுன்னு சொல்றான். ஒரு சர்ப்ரைசிங் ஃபேக்டர் ரிவீல் பண்றான். பிரின்சிபல் நன்வான் சிட்டில இருந்து 2 எக்ஸப்ஷனலி பவர்ஃபுல் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்ரூட் பண்ண நிறைய பணம் செலவு பண்ணிருக்காங்க. அவங்க 2 பேரையும் பாயிண்ட் அவுட் பண்றான். முதல் ஆள் பிளாண்ட் ஹேர் வச்ச வாங் ஷவுவர். இவன் நன்வான் சிட்டில 3rd ரேங்க்டு ஸ்டூடெண்ட். இவனால 100 மீட்டர் டேஷை 7.98 செகண்ட்ஸ்ல ஓட முடியும். ரெண்டாவது ஆள் இம்மென்ஸ் நேச்சுரல் ஸ்ட்ரென்த் இருக்க லார்ஜ் மஸ்குலர் பாய் லியூகாங். இவனால ஒரு கையால 300 kg பார்பர்ல ஈஸியா தூக்க முடியும். ஷென்கிங்ஹானும் சூருயும் ரொம்ப இம்ப்ரெஸ்ட் அண்ட் இன்டிமிடேட்டட் போறாங்க. ஆனா லிஞ்சிச்சன் ரொம்ப காமா இருக்கான். இதெல்லாம் நான் எலிமெண்டரி ஸ்கூல்லயே சர்பாஸ் பண்ணிட்டேன்னு மனசுக்குள்ள ஸ்காஃப் பண்றான். டெக்ஸ்ட் புக்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ற கிளாஸுக்கு அப்புறம் லிஞ்சிச்சன் ட்ரெயின் பண்ண போறான். ட்ரெயின் பண்ணும்போது அவனோட தாட்ஸ் பெரிய த்ரெட்ஸை பத்தி போகுது. டேஞ்சரஸ் ரேட் காட் கல்ட் இன்னும் ஆக்டிவா இருக்கு. அவங்களோட லீடரான பவர்ஃபுல் ரேட் கிங் இன்னும் அட் லார்ஜா இருக்கான்னு நினைக்கிறான். இந்த கிரிம் ரியாலிட்டி அவனோட டிட்டர்மினேஷனை அதிகப்படுத்துது. அவன் தன்னோட கையை இறுக்கி எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் பவரை இன்க்ரீஸ் பண்ணி டயர் 6 அடையணும்னு ரிசால்வ் பண்றான். அந்த லெவல்ல ரேட் கிங்கை கூட கான்ஃப்ராண்ட் பண்ண முடியும்னு நம்புறான். முதல் பிராக்டிக்கல் கிளாஸ் வைல்டர்னஸ் சர்வைவல். டீச்சர் ஷீ ஜாங் பியாவ் ஸ்டூடெண்ட்ஸை வுட்டடியால கூட்டிட்டு மரம் துளையிட்டு ஃபயர் உருவாக்க யாருக்காவது தெரியுமான்னு கேட்கிறாரு. இது ஒரு யூஸ்லெஸ் ஸ்கில்னு ஹீயூ முணுமுணுக்கிறான். ஆனா எல்லாரும் சர்ப்ரைஸ் ஆகிற மாதிரி வாங் ஷாவரும் லூ கேங்கும் முன்னாடி வந்து அந்த பிரிமிட்டிவ் மெத்தட் பழமையான முறையை பயன்படுத்தி சக்சஸ்ஃபுல்லியா ஃபயரை ஸ்டார்ட் பண்றாங்க. இந்த ஸ்கில்ஸ் எல்லாம் ஏற்கனவே தெரிஞ்ச லின் ஜீச்சன் தன்னோட லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ண முடிவு பண்றான். இந்த மாதிரி ஒரு மாசத்துக்கு மேல எந்த ஈவெண்ட்டும் இல்லாம போகுது. ஒரு நாள் மெக்கானிக்கல் மாடிஃபிகேஷன் கிளாஸ்ல டீச்சர் கை யுவான் ஃபை ஒரு டெஸ்ட்டை அனௌன்ஸ் பண்றாரு. அவங்கள மோட்டிவேட் பண்றதுக்காக டாப் 3க்கு கேஷ் பிரைசஸ் அறிவிக்கிறாரு. ஃபர்ஸ்ட்டுக்கு 888 யுவான். அந்த பிரைஸ் மணி எக்ஸ்பென்சிவ் சாவேஜ் ஜெயிண்ட் மீட்ல ½ ஜின் அதாவது ½ கிலோ வாங்க போதுமானதுன்னு தெரிஞ்சதும் லின்ஸி சேனோட கண்கள் பிரகாசமாகுது. அதே நேரத்துல ஜீன் ஃபியூஷன் டீச்சர் லுவோ டுரெனும் அதே பிரைஸ் ஸ்ட்ரக்சரோட ஒரு சர்ப்ரைஸ் எக்ஸாம் வைக்கிறாரு. 2 டிஃபிகல்ட் எக்ஸாம்ஸ்க்கு அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் சோர்வாகி இருக்காங்க. ஆனா வாங் ஷாவரும் லூ கேங்கும் கேஜுவலா பிராக் பேச ஆரம்பிக்கிறாங்க. வாங் ஷாவர் நான் 95 ஸ்கோர் பண்ணுவேன், கடைசி கேள்வியில ஒரு சின்ன ஸ்ட்ரகிள் தான் இருந்துச்சுன்னு கான்ஃபிடென்ட்டா சொல்றான். லூ கேங்கும் நானும் அதே மாதிரி தான் 95 எதிர்பார்க்கறேன்னு நான் சேலண்டா சொல்றாங்க. அவங்களோட அரகண்ட் எக்ஸ்சேஞ்சை கேட்டு ஹீயூ ஃபியூரியில கையை இறுக்கி அவங்கள பார்த்து முறைக்கிறான். மெக்கானிக்கல் ஆக்மெண்டேஷன் டெஸ்ட் ரிசல்ட்ஸை டீச்சர் அனௌன்ஸ் பண்றாரு. ஷென் கிங்ஹான் 61 பாயிண்ட்ஸ் எடுத்து பாஸ் பண்றா. அவ எக்ஸைட்டிங்லி லின்ஸீச்சன் கிட்ட சொல்ல அவனும் கங்க்ராச்சுலேட் பண்றான். அடுத்து ஹீயூ 88 பாயிண்ட்ஸ் எடுத்திருக்கான். அவன் ஹம்பிளா பேசுறான். ஆனா டீச்சர் ஒரு ஷாக்கிங் ரிசல்ட்டை ரிவீல் பண்றாரு. இந்த டெஸ்ட் டிஃபிகல்ட்டா இருந்தாலும் ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்திருக்கான். லின்ஸீச்சன் 100 பாயிண்ட்ஸ். வாங் ஷாவரும் லூ கேங்கும் ஸ்டண்டு போய் இந்த ரிசல்ட் அப்சர்டுன்னு கத்துறாங்க. கிளாஸ் முழுவதும் சியர்ஸ்ல வெடிக்குது. லின்ஸீச்சன் அந்த பிரைஸை இக்னோர் பண்ணிட்டு அவனோட ஃபோக்கஸ் அந்த பிரைஸ் மேல தான் இருக்கு. அவன் கையை உயர்த்தி ஃபர்ஸ்ட் பிளேஸ்க்கான 888 யுவான் பிரைஸ் எப்போ டிஸ்ட்ரிபியூட் பண்ணும்னு டீச்சர் கை கிட்ட கேட்குறான். டீச்சர் அப்புறம் அனுப்புறதா ப்ராமிஸ் பண்றாரு. லின்ஸீச்சனோட பணத்தின் மீதான இன்டென்ஸ் ஃபோக்கஸ் அவருக்கு ஸ்ட்ரேஞ்சா இருக்கு. 1 மணி நேரம் கழிச்சு ஜீன் ஃபியூஷன் எக்ஸாம் ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் ஆகுது. இந்த முறை லூ கேங் 81ம் வாங் ஷாவர் 83யும் எடுத்திருக்காங்க. குட் ஸ்கோர்ஸா இருந்தாலும் அவங்க டிசப்பாயிண்ட் ஆகுறாங்க. ஷென் கின்ஹான் ஒரு எக்ஸலன்ட் 78 எடுத்து டாப் 5ல வந்து செலிப்ரேட் பண்றா. எல்லாருக்கும் ஷாக் கொடுக்குற மாதிரி லின்ஸீச்சன் மறுபடியும் பெர்ஃபெக்ட் ஸ்கோர் எடுத்து இன்னொரு பிரைஸையும் ஈஸியா ஜெயிக்கிறான். இந்த 2வது கிரஷிங் விக்டரி ஹீயூ வாங் ஷாவரும் லூ கேங் 3 பேரோட கான்ஃபிடென்ஸையும் ஹியூஜ் ப்ளோ கொடுத்து டிமாரலைஸ் பண்ண வைக்குது. அவங்க தோத்ததை அக்செப்ட் பண்ண முடியாம வாங் ஷாவரும் லூ கேங்கும் இவ்வளோ டிஃபிகல்ட்டான டெஸ்ட்ல எப்படி ஃபுல் மார்க்ஸ் வாங்க முடியும், லின்ஸீச்சனுக்கு ஆன்சர்ஸ் முன்னாடியே தெரிஞ்சிருக்கணும்னு ஓப்பனா சஜஸ்ட் பண்றாங்க. டீச்சர் கை யுவான் ஃபை உடனே அவங்க அக்யூசேஷனை ஷட் டவுன் பண்ணி இது இம்பாசிபிள், நான் தான் எல்லா கேள்வியையும் பர்சனலி டிசைன் பண்ணேன்னு சொல்றாரு.
அவங்க 2 பேரும் ஸ்பீச்லெஸ் ஆகுறாங்க. ஹீயுவும் சூரியும் அவங்கள சோர் லூசர்ஸ்னு சொல்லி மாக்கிங் பண்ணி சிரிக்கிறாங்க. லஞ்சுக்கு அப்புறம் வைல்டர்னஸ் சர்வைவலுக்கான பிராக்டிக்கல் எக்ஸாம் ஆரம்பிக்குது. டாப் 3க்கு கேஷ் ப்ரைஸஸ் இருக்கு. அகாடமிக் டெஸ்ட்ல தோத்ததால வாங் ஷாவர் நாம பிராக்டிக்கல் எக்ஸாம்ஸ்ல ஜெயிச்சு ரீடீம் பண்ணணும்னு லூ கேங் கிட்ட சொல்றான். எக்ஸாம் கிளைம்பிங்ல ஆரம்பிக்குது. லின்சி சானோட சுப்பீரியர் பிசிக்கல் எபிலிட்டிஸ் அவனை ஈஸியா டாமினேட் பண்ண வைக்குது. அவன் ராக் வால இன்கிரெடிபிள் ஸ்பீட்ல ஏறி நனுவான் டூவோவை ரொம்ப பின்னாடி விட்டுட்டு ஃபர்ஸ்ட் பிளேஸை பிடிக்கிறான். லின்சி சான் எக்ஸல் பண்ணாலும் அவனுக்கு ஷென் கின்ஹான் மேல தான் ரியல் கன்சர்ன். அவன் எதிர்பார்த்த மாதிரி அவ கிளைம்பிங்ல ஸ்ட்ரகிள் பண்ணி லாஸ்ட் வரான். ஆனா அவளோட ட்ரூ டேலண்ட் வாட்டர்ல இருக்குன்னு அவனுக்கு தெரியும். அடுத்தது ஃபயர் ஸ்டார்டிங் செக்மெண்ட். பிரைஸ் மணி மேல கண்ணா இருந்த லின்சி சான் நனுவன் டூவோவை கிரஷ் பண்ணணும்னு இன்டென்ஸ் ஃபோக்கஸோட ஸ்பீடா வேலைய ஆரம்பிச்சு ஜஸ்ட் 58 செகண்ட்ஸ்ல சக்சஸ்ஃபுல்லியா ஃபயரை உருவாக்குறான். வாங் ஷாவரும் லூ கேங்கும் அட்டர் டிஸ்பிலீஃப்ல பாக்குறாங்க. வைல்டர்னஸ் சர்வைவல் எக்ஸாமோட கடைசி பகுதி ஸ்விம்மிங். இந்த முறை ஷென் கின்ஹான் ஷைன் பண்ண வேண்டிய டர்ன். அவளோட நேச்சுரல் அஃபினிட்டி ஃபார் வாட்டரை டேப் பண்ணி அவ இன்கிரெடிபிள் ஸ்பீட்ல ஸ்விம் பண்ணி நனுவான் டூவோவை ஈஸியா கிரஷ் பண்ணி அவங்களோட ஷேட்டர்ட் கான்ஃபிடன்ஸ்க்கு இன்னொரு ஹெவி ப்ளோ கொடுக்குறா. வாங் ஷாவர் டிஸ்பிலீஃப்ல இருந்தான். ஷென் கின்ஹான் எப்படி தண்ணிக்குள்ள இவ்ளோ எக்ஸ்ப்ளோசிவ் பவரை காட்ட முடியும்னு அவனுக்கு புரியல. தான் ஹலூசினேட்டிங் மாயத்தோற்றம் கொள்றான்னு முடிவு பண்றான். எக்ஸாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் டிஃபீட்டட் வாங் ஷாவரும் லூ கேங்கும் ரொம்ப நேரம் கம்ப்ளீட்லி சைலண்டா இருந்தாங்க. ஆஃப்டர்நூன் மார்ஷியல் ஆர்ட்ஸுக்கான ஃபைனல் எக்ஸாம் ஆரம்பிச்சது. வாங் ஷாவோவரும் லூ காங்கும் இதுதான் பிசிக்கல் ஃபிட்னஸும் காம்பேட் டெக்னிக்கும் முக்கியமுள்ள மார்ஷியல் ஆர்ட்ஸ் கிளாஸ்ன்னு நினைச்சு நம்பிக்கையை ரீஇக்னேட் பண்றாங்க. ஸ்பாரிங்க்கு முன்னாடி டீச்சர் வார்ம் அப்புக்காக பிசிக்கல் டெஸ்ட் விட்டுறாரு. 100 மீட்டர் ஸ்பிரிண்ட், 1 ஹேண்ட் பார்பல் லிஃப்ட் மற்றும் வெர்டிக்கல் ஜம்ப். ரொம்ப ஃபிளாஷியா இருக்கக்கூடாதுன்னு ஹோல்டிங் பேக் பண்ண லின்சிச்சன் ஆனாலும் இன்கிரெடிபிள் பர்ஃபார்மன்ஸை கொடுத்தான். அவன் 100 மீட்டர் டேஷை 7.78 செகண்ட்ஸ்ல ஓடி 330 கேஜி பார்பல்ல ஒரு கையால தூக்குனான். அவன் நான்வான் டூவோவை ஸ்லைட்லி பீட் பண்ணி 3 ஈவெண்ட்ஸ்லயும் ஈஸியா ஃபர்ஸ்ட் வந்தான். அவங்க மறுபடியும் அட்டர் ஷாக்ல இருந்தாங்க. வாங் ஷாவோவர் லின்சிச்சன் எப்படி ஃபாஸ்டரா இருக்க முடியும்னு புரியாம இருந்தா, லூ காங் மஸ்குலரா இல்லாம எப்படி இவ்ளோ ஸ்ட்ராங்கா இருக்க முடியும்னு குழப்பம் அடைஞ்சான். தன்னோட சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட் அச்சீவ்மெண்ட்டை முடிக்க ஈகரா இருந்த லின்சிச்சன் தான் முதல்ல ரிங்குள்ள போனான். ஆனா அவனோட ஓவர்வெல்மிங் டிஸ்பிளேவை பார்த்து யாரும் அவனை சேலஞ்ச் பண்ண டேர் பண்ணல. டீச்சர் தலையிட்டு லூங்கிற ஸ்டூடெண்ட்டை லின்சிச்சன் கூட ஸ்பார் பண்ண சொல்றாரு. டைமை சேவ் பண்ண லின்சிச்சன் ஒரே டிவஸ்டேட்டிங் பஞ்சால லூவை ஃப்ளையிங் விட்டு இன்ஸ்டன்ட்டா எண்ட் பண்ணான். அப்புறம் ப்ரூட்டல் எஃபிஷியன்சியோட அவன் கிளாஸ்ல இருந்த எல்லா ஸ்டூடெண்ட்ஸையும் ஸ்பீட் எண்ட் பண்ணி தோக்கடிச்சான். இத பார்த்த வாங் ஷாவரும் லூ காங்கும் அட்டர் டிஸ்பேர்ல இருக்காங்க. லின்சிச்சன் பிசிக்கல் டெஸ்ட்ல ஆல் அவுட் காட்டலன்னு வாங் ஷாவர் ஹாரரோட உணர்றான். அவங்க ஸ்பிரிட்ஸ் கிரஷ் ஆனப்போ ஹேயூ திடீர்னு ரிங்குள்ள குதிச்சு லூகாங்க சேலஞ்ச் பண்றான். லூகாங்கும் ஈஸியா அக்செப்ட் பண்றான். லின்சிச்சனை தோக்கடிக்க முடியாட்ட கூட ஹேயூவை 30 செகண்ட்ஸ்ல ஃபிளாட்டன் பண்ணிடுவேன்னு வவ் எடுக்கிறான். லூகாங் ஈஸியா ஹேயூவோட கிக்க புடிச்சு தன்னோட சுப்பீரியர் ஸ்ட்ரென்த்தை யூஸ் பண்ணி அவனை சுத்தி தூக்கி ரிங்கை விட்டு வெளியே வீசுறான். ஹேயூ டிஃபீட்டட் ஆகி வாந்தி எடுத்துக்கிட்டு கீழே விழுறான். லூகாங் ஜெயிச்ச கான்ஃபிடன்ஸ்ல இருக்க லின்சிச்சன் அவனை ஸ்பார் பண்ண காம்லியா சேலஞ்ச் பண்றான். லூகாங் அதை ஏத்துக்கிட்டு ஸ்மக்ஸ் பண்றான். ஆனா அவங்க திறமையில இருக்க கேப் வெளிப்படையா தெரியுது. லின்சிச்சன் பிளைண்டிங் ஸ்பீட்ல மகுந்து எஃபர்ட்லெஸ்ஸா டாஜ் பண்றான். லூகாங் என்ன நடந்துச்சுன்னு புரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடியே லின்சிச்சனோட ஸ்விஃப்ட் கிக் அவன் பேக்ல பட்டு அவனும் சிங்கிள் ப்ளோல ரிங்கை விட்டு வெளியே ஃப்ளைங் போயிடுறான். கிரவுட் அமைதியா இருக்க சொல்லி ஸ்னாப்ஸ் பண்ண வாங் ஷாவர் தானும் ஃபைட் பண்ண பிளான் பண்ணதா சொல்லி ரிங்குள்ள ரஷ் பண்றான். அவன் ஓவர்வெல்மிங்லி பவர்ஃபுல் ஆப்போனண்ட்டுக்கு முன்னாடி நின்னு எப்படியாவது ஜெயிக்கணும்னு ரிசால்வ் பண்றான். வாங் ஷாவர் ஆல் அவுட் காட்டுறதான்னு கத்தி ஃபியூரியஸ் அட்டாக்க ரஷ் பண்றான். ஆனா அவனோட எஃபர்ட் ஃபியூடல். லின்சிச்சன் ஈஸியா அந்த பஞ்சை ஒரு கையால ஸ்டாப் பண்ணி ஒரே டிவஸ்டேட்டிங் ப்ளோவால வாங் ஷாவரை அப்சைட் டவுன் ஃப்ளையிங் பண்ண அனுப்புறான். அவன் ஜிம் ஃப்ளோர்ல மோதி நாக் அவுட் ஆகி எல்லார மாதிரி ஈஸியா தோத்து போயிடுறான். எல்லா மேல் ஸ்டூடெண்ட்ஸையும் தோக்கடிச்சதுக்கு அப்புறம் அவன் சிஸ்டமை செக் பண்றான். அச்சீவ்மெண்ட் ரூல்ஸ் படி ஒரே ஆளை மறுபடியும் டிஃபீட் பண்ணா ஒரு தடவை தான் கவுண்ட் ஆகும். இப்போ கிளாஸ்ல கேர்ள்ஸ் மட்டும்தான் பாக்கி இருக்காங்க. அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கற மாதிரி கேர்ள்ஸ் ரொம்ப வில்லிங்கா இருக்காங்க. ஃபீமேல் கிளாஸ்மேட்ஸ் கூட்டம் பிளஷிங்கோட ஹார்ட் ஜெஸ்டர்ஸ் பண்ணி ஃபைட் பண்ண ஈகர்லியா இருக்காங்க. ஃபர்ஸ்டா சூ யுயுதாங் வாலண்டியர் பண்றா. லின்சிச்சன் கேர்ள்ஸ் கூட கன்சிடரபிளி ஹோல்ட் பேக் பண்ணி சண்டை போடுறான். அவனோட மெயின் கோல் அவங்கள ஹர்ட் பண்ணாம மேட்சஸ் ஜெயிச்சு அச்சீவ்மெண்ட்டை முடிக்கிறது தான். லின்சிச்சன் கிளாஸ்ல இருந்த எல்லா கேர்ள்ஸ் கூடயும் ஸ்பாரிங் பண்ணி முடிச்சிடறான்.
அவன் கொஞ்சம் டிசப்பாயிண்டடா இருக்க டீச்சர் யாவோ யுவான் ஃபேங் ஒரு குட் நியூஸ் அனௌன்ஸ் பண்றாரு. ஒரு மாசத்துல நம்ம கிளாஸ் செகண்ட் இயர்ல இருக்க ஸ்ட்ராங்கஸ்ட் ரெகுலர் கிளாஸை சேலஞ்ச் பண்ணும். ஆப்போனன்ட்ஸ் இல்லாம ஃப்ரஸ்ட்ரேட்டடா இருந்த லின் சிச்சன் ஓவர் ஜாய்ட் ஆகுறான். இது தனக்கு கிடைச்ச ஒரு ட்ரூ பிளெஸிங்னு நினைக்கிறான். லின் சிச்சன் பிராக்டிக்கல் பெனிஃபிட்ஸ் மேல தான் ஃபோக்கஸ் பண்றான். அவன் எக்ஸாம் பிரைசஸ்ல இருந்து மட்டும் 3000 யுவென்க்கு மேல சம்பாரிச்சிருக்கத கால்குலேட் பண்றான். இன்னும் நிறைய பணம் சம்பாதிக்க அவன் தன்னோட பேரண்ட்ஸ் வழியை பின்பற்றி ஒரு வெப் நாவல் ஆத்தரா ரெஜிஸ்டர் பண்ணி எழுத ஆரம்பிக்கிறான். அவனோட செலஸ்டியல் ரூட் ஆஃப் விஸ்டம் காரணமா அவனோட ரைட்டிங் ரொம்ப எக்ஸெப்ஷனலா இருக்கு. அடுத்த நாள் காலையில அவனோட மெசேஜஸ்ல Q1 பிளாட்ஃபார்ம்ல இருந்து ஒரு கான்ட்ராக்ட் இன்விடேஷன் வந்திருக்கு. அன்னைக்கு வந்த ஒரு நியூஸ அவனோட கவனத்தை ஈர்க்குது. 2 மணி நேரத்துக்கு முன்னாடி சிட்டியோட அவுட்ஸ்கர்ட்ஸ்ல ஒரு ஃப்ரோசன் மீட் கோல்ட் ஸ்டோரேஜ் ஃபெசிலிட்டிய ஒரு ஜெயண்ட் மியூட்டன்ட் ராட் அட்டாக் பண்ணிருக்கு. அந்த ராட் 5 மீட்டர் லாங்ல இருந்திருக்கு. அது ஒரு சைபார்க பாதியா கடிச்சிருக்கு. லாஸ்டா டெஸ்பரேட் ஆக்டா சைபார்க் செல்ஃப் டிஸ்ட்ரக்ட் ஆகி அந்த ராட்டை பீசஸ் ஆக்கியிருக்கு. இந்த நியூஸை படிச்சு லின் சிச்சன் ஹாரிஃபைட் ஆகுறான். இந்த மாதிரி எனார்மஸ் கிரியேச்சர்ஸ் எங்க ஹைடிங்ல இருக்குன்னு அவன் யோசிக்கிறான். செகண்ட் இயரோட ஸ்ட்ராங்கஸ்ட் ரெகுலர் கிளாஸ் கூட நடக்க போற ஸ்பாரிங் செஷன் நாள் வருது. டீச்சர் யாவோ யுவான் ஃபங் அவரோட டாப் ஃபைட்டர்ஸ் கூட ஒரு ஸ்ட்ராட்டஜி மீட்டிங் வைக்கிறாரு. நம்ம டாப் ஃபைட்டர்ஸ் ஸ்ட்ராங்கா இருந்தாலும் அப்போசிங் கிளாஸ் ஓவராலா ஸ்ட்ராங்கர். அவங்க நம்மள வியர் டவுன் பண்ண டிஃபென்சிவ் டாக்டிக்ஸை யூஸ் பண்ணுவாங்க. நீங்க உங்களோட ஃபைட்ஸை எவ்வளோ சீக்கிரமா முடிக்க முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் ஃபினிஷ் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறாரு. மீட்டிங் முடிஞ்சதும் லின் சிச்சன் ரிங்கை நோக்கி ரஷ் பண்ணி ஃபர்ஸ்ட் போக வாலண்டியர் பண்றான். அவனோட ஆப்போனன்ட் லாங் பிளாண்ட் ஹேர் வச்ச ஒரு டால் கேர்ள். அவ லின் சிச்சனை பார்த்ததும் அவங்க ஸ்ட்ராங்கஸ்ட் ஃபைட்டரை ஃபர்ஸ்ட் அனுப்பியிருக்காங்க. நான் வீக்கஸ்ட் ஸ்டூடெண்ட்னு அவங்க டீச்சர் கிட்ட கம்ப்ளைண்ட் பண்றா. டீச்சர் யாவோ ஃபங் கோபமா அன்ஸ்போக்கன் ரூல்ஸை மீறிட்டீங்கன்னு எதிரணி டீச்சரை அக்யூஸ் பண்றாரு. இந்த டிஸ்பியூட்டை செட்டில் பண்ண டீச்சர் யாவோ லின் சிச்சனை ஸ்டேஜ்ல இருந்து கீழே வர சொல்லி வீக் ஸ்டூடெண்ட்ஸை ஃபர்ஸ்ட் போக சொல்றாரு. லின் சிச்சன் ரிலக்டண்டா அக்ரி பண்ணி கீழே இறங்குறான். ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியை பார்த்த ஷென் கிங்ஹான் முன்னாடி வராங்க. நான் தான் வீக்கஸ்ட், அதனால நான் தான் ஃபர்ஸ்ட் போகணும்னு சொல்லி வாலண்டியர் பண்றாங்க. ஷென் கிங்ஹான் நர்வஸா ரிங்குள்ள போறாங்க. அவ டால் பிளாண்ட் கேர்ல பார்த்து கிளியர்லி இன்டிமிடேட்டடா இருக்கா. சைட்லைன்ஸ்ல இருந்து அவளோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரும் அவளுக்கு லவுடா சியர் பண்ணி ஹானுக்கு என்கரேஜ்மெண்ட் கொடுக்குறாங்க. அந்த சடன் பிரஷர் ஷென் கிங்ஹானை இன்னும் நர்வஸ் ஆக்குது. மேட்ச் ஆரம்பிக்குது. பிளாண்ட் கேர்ள் உடனே ஒரு பவர்ஃபுல் பஞ்சை அட்டாக் பண்ண ஷென் கிங்ஹானாக பிளாக் பண்றா. தான் அவுட் மேட்ச்டுன்னு தெரிஞ்சும் ஷென் கிங்ஹான் டிட்டர்மைண்டா இருக்கா. தன்னால ஜெயிக்க முடியாதுன்னு தெரிஞ்சாலும் ஆப்போனண்டோட ஸ்டாமினாவை ட்ரெயின் பண்றதுக்காக ஒரு பியூர்லி டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி எவ்வளவு நேரம் முடியுமோ அவ்வளவு நேரம் தாக்கு பிடிக்க ரிசால்வ் பண்றா. அவளோட பிளான் ஆச்சரியமா எஃபெக்டிவா இருக்கு. 3 மினிட்ஸ் கழிச்சு பிளாண்ட் கேர்ள் ரொம்ப ஹெவிலி பிரீத்திங் விடுறா. ஷென் கிங்ஹானோட என்டூரன்ஸை பார்த்து சர்ப்ரைஸ்டான அந்த பொண்ணு ஃபைட் தொடர்ந்தா தன்னோட ஸ்டாமினா காலியாகிடும்னு உணர்றா. உடனே ஒரு ஃபைனல் டிசைசிவ் பஞ்சை ரஷ் பண்ணி விடுறா. அந்த ப்ளோ பட்டு ஷென் கிங்ஹான் தரையில விழுந்து டிஃபீட்டட் ஆகிறா. அவள் மறுபடியும் எழுந்து வரும்போது ரொம்ப விசிபிளி எம்பாரஸ்டா இருக்கா. டீச்சர் யாவோ வான்ஃபெங் அவளோட பெர்ஃபார்மன்ஸை பிரைஸ் பண்ணி, நீ ரொம்ப கிரேட் பண்ண, உன்னோட டிஃபென்சிவ் ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஸ்மார்ட்னு தம்ஸ்அப் காட்டுறாரு. லின் சிச்சனும் அவளை கம்ஃபர்ட்ஸ் பண்ணி தலையில ஜென்ட்லா தட்டுறான். 1 வருஷம் அதிகமா ட்ரைனிங் பண்ண சீனியர் கூட 3 மினிட்ஸ் தாக்கு பிடிச்சது பெரிய ப்ராக்ரஸ்னு சொல்றான். ரீஎஷ்யூர்டான ஷென் கிங்ஹான் அவனை பார்த்து ஹாப்பி ஸ்மைலோட பார்க்கறா. ஷென் கிங்ஹான் தோத்ததும் எலிட் கிளாஸ்ல இருந்து பிரவுன் ஹேர் வச்ச இன்னொரு ஃபீமேல் கிளாஸ்மேட் ரிங்குள்ள போறா. போன மேட்சால சீனியருக்கு ஸ்டாமினா குறைஞ்சு போனதை பார்த்து அவளுக்கு இது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா தெரியுது. அவள் ரஷ் பண்ணி அட்டாக் பண்ணி ஒரு பவர்ஃபுல் கிக்க விடுறா. ஆனா எக்ஸ்பீரியன்ஸ் சீனியர் ஈரியா அதை டாஜ் பண்ணி அவ முகத்துல ஒரு ஸ்விஃப்ட் பஞ்ச் போடுறா. அந்த பொண்ணு சீக்கிரம் ஓவர் பவர்டு பட்டு தரையில பின் பண்ணப்பட்டு பெயின்ல கத்தி சரண்டர் பண்றா. டிஃபீட்டட் ஆப்போனன்ட் மேல நின்னு அந்த சீனியர் மாக்கிங்லி இவ்ளோ ரெக்லெஸ்லி சார்ஜ் பண்ணி ரெகுலர் கிளாஸ லுக் டவுன் பாத்தியன்னு கேக்குறா. இன்னொரு வருஷம் ட்ரெயின் பண்ணிட்டு வந்து சண்டை போடுன்னு சொல்லி அவளை டிஸ்மிஸ் பண்றா. அப்போ சூரி முன்னாடி வர்றா. டிட்டர்மினேஷனோட நிரம்பி அவ ஷென் கிங்ஹானுக்கு அவெஞ்ச் பண்ணி இந்த சீனியரை கிரஷ் பண்ணுவேன்னு டிக்ளேர் பண்றா.